ரிசர்வ் வங்கியோட இப்போ ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. ஏன்னா வந்து நகை கடன் வச்சுட்டோம் அப்படின்னா, முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னா வந்து வட்டி வந்து அந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா 365 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வட்டியை மட்டும் கட்டி திருப்பி வைக்கிற மாதிரி ஒரு நடைமுறை இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ரிசர்வ் வங்கியுடைய ரீசெண்டான ஒரு அறிவிப்பு என்ன வந்திருக்குன்னா, இனிமே என்னன்னா அந்த வட்டியையும் முதலையும் சேர்த்து திருப்பி வைக்கணும். ஒவ்வொரு வருஷம். ஆமா, நிறைய பேர் என்னன்னா அது என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, இப்போ நான் வட்டி நானே வட்டி கொடுத்து தான் கட்டுறேன். இப்போ பணக்கார அல்லது வந்து ஒரு நல்ல சம்பளம் வாங்குறவங்க, வசதி வாய்ப்பான இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க கடன் நோக்கி போக போகிறதே கிடையாது. ஆனால் அது போகிறது எல்லாமே இந்த நகையை யார் வைக்க போகிறா? பாமர ஏழை எளிய மக்கள் தான் வைக்க போகிறாங்க. அவன் வட்டியை கட்டுறதுக்கு வருஷம்ல உழைச்சி செத்துட்டு இருக்கான். இப்போ அவன் எப்படி வந்து வட்டியையும் கட்டி முதலையும் கட்ட முடியும்? மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இப்போ என்னன்னா வந்து நான் இல்லாத ஒரு விஷயத்துக்காண்டி தான் நான் வரேன், அதுக்கு நீ வட்டி வாங்கிக்கிற. இப்போ முதலையும் கட்டணும்னா அப்போ நான் என்ன பண்ணணும், இன்னொரு இடத்துல கடை வாங்கணும். இந்த முதலை கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல நான் கடை வாங்கணும். 2 தடவை நான் வந்து வட்டி கட்டுற மாதிரி இருக்கு. பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க, சார் இங்க இருந்து மட்டும் யோசிக்க கூடாது, முதல்ல ஏசி ரூமுக்குள்ள உட்காந்து நம்ம ஒரு திட்டம் போடுறோம்ல, அப்படி யோசிக்க கூடாது. அங்கே கடை ராமேஸ்வரம், திருச்சி, கன்னியாகுமரியில் ஏதோ ஒரு கடைமுறையில் இந்த மண்ணெளி கொட்டிட்டு இருக்காங்கல்ல, ட்ரக்கில் மண் ஒரு மணி நேரத்தில் ஒரு ட்ரக்கை ஏற்றுனா பாருங்க, வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி மரம் வெட்டுறான்ல, கையை வெட்டிக்கிறான்ல, அவனை யோசிங்க. அவனுடைய வழி பலவீனத்தை பாருங்க. நம்ம ஏசியில் வந்துட்டோம், நம்ம ஏதாவது செய்யணும். இன்னைக்கு என்ன அதிகாரிகள் இருக்கக்கூடிய பெரிய பலவீனம் என்னன்னா, நான் இன்னைக்கு அதிகாரத்தில் வந்துட்டேன், ஏதாவது ஒரு மாற்று செய்யணும் அப்படின்னு. சார் மாற்று செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்.